ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மனை ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ரொம்ப சிம்பிளாக ஒரு அருமையான சாக்லேட் கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டோட அருமையாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இப்போ நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டை எல்லாத்தையும் உடச்சி சேர்த்துட்டு நல்லா அதை நம்ம அப்படியே பீட் பண்ணி விட்டுடலாம். அந்த முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி இப்படியே கலக்கி விட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா இந்த முட்டையை கலந்து விட்டுட்டு அடுத்து இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். அந்த பால் இங்கே சேர்த்துருக்கேன். நான் எடுத்துருக்க கப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் கப்பு தான். அந்த கப்பில் தான் இப்போ எல்லாமே அளந்து எடுத்துக்க போகிறோம். அடுத்து அதே கப்பில் ஒரு 3/4 கப் கிட்ட தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிராக, புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக நம்ம சேர்த்துக்கணும். அடுத்து அதே கப்பில் 1 கப் வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. அடுத்து அதே கப்பில் ஒரு 1/2 கப் கிட்ட பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே கெட்டியாக இல்லாமல் சாஃப்டான பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்துட்டு எடுத்து வைக்க மறந்துட்டேன், அதனால் அப்படியே சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இதே கப்னால நான் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த சுகர் வந்துட்டு நல்லா கரையிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா நீங்கள் சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி கூட இது கூட சேர்த்துக்கலாம். இங்கே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. சுகர், அந்த பட்டர், ஆயில் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இது கூட நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு நான் இங்கே எடுத்துருக்க கப் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அளந்து போட்ட அந்த கப்பை விட 1 மடங்கு அதிகம் உள்ளது. அதாவது அந்த கப்னால் 2 கப் சேர்த்துக்கிற அளவு உள்ள கப் இது. இந்த கப்னால் 1/2 கப் நான் இங்கே மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து அதே பெரிய சைஸ் கப்பில் 1/4 கப் கிட்ட கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், அந்த மாவு எல்லாமே கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நமக்கு அழகாக இந்த கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும், ரொம்ப திக்காக இல்லாமல். இப்போ இதை நம்ம கேக் டின்னில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். நான் இங்கே ஒரு பட்டர் ஷீட் போட்டு அது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எடுத்து நம்ம இந்த மாவை சேர்த்துடலாம். இந்த மாவை ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்படி 2 டைம் அப்படியே டேப் பண்ணிவிட்டு இதை தூக்கி நம்ம வேக வச்சிடலாம். இது இட்லி பாத்திரத்தில் வச்சும் நம்ம வேக வைக்கலாம், ஓவனில் வச்சும் வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி இங்கே ஓவனில் வச்சிடுறேன். இட்லி பாத்திரத்தில் கேக் எப்படி செய்கிறதுன்னு கூட நம்ம சேனலில் முன்னாடியே போட்டிருக்கோம், நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம். நமக்கு கேக் பாருங்கள் அருமையாக பேக் ஆகி அழகாக வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். இது அப்படியே ஆறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் இங்கே சாக்லேட் மெல்ட் பண்ணிக்கிறேன். இந்த கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு 1 கப் கிட்ட சாக்லேட் பீஸ் எடுத்து நான் மெல்ட் பண்ணுறேன். மெல்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த டபுள் ஹீட்டிங் மெத்தட். அதாவது ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு அடுப்புலேருந்து அந்த பாத்திரத்து மேலே அந்த சுடு தண்ணி மேலே நம்ம இந்த சாக்லேட் பவுலை வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த ஹீட்லேயே சாக்லேட் நமக்கு நல்லா மெல்ட் ஆகிடும். அது கூட 1 டீஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கலாம் நம்ம. நான் இங்கே எடுத்துருக்குது மில்க் காம்பவுண்ட் சாக்லேட்டு. டார்க் சாக்லேட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சுகரும் சேர்த்துக்கோங்க. இல்லை மில்க் காம்பவுண்டாக இருந்தால் அப்படியே நம்ம வந்துட்டு மெல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். மெல்ட் ஆனதும் அதை அப்படியே வச்சிடலாம். அந்த சுடு தண்ணி இருக்க அந்த பவுல் மேலேயே இருக்கட்டும். அடுத்து கொஞ்சம் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 2 கரண்டி கிட்ட ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு இப்போ இதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இது கூட ஒரு 1/4 கப் கிட்ட சுகர் பவுடர் நம்ம சேர்த்துப்போம். சுகர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிளெண்டர் வச்சுட்டு நல்லா இதை பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ க்ரீம் நமக்கு இங்கே அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் ஃபுல்லாக ஒயிட் கலராக இல்லாமல் கொஞ்சம் சாக்லேட் கலராக இருக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக நான் இப்போ மெல்ட் பண்ண அந்த சாக்லேட்டை நான் அதில் கொஞ்சம் சேர்த்து திரும்பவும் லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். இப்போ நமக்கு க்ரீம் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே கேக்கும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அந்த டின்னில் இருக்க கேக் அப்படியே எடுத்துட்டு நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அந்த பாட்டமில் இருக்க அந்த பட்டர் ஷீட்டை எடுத்துருவோம். பாருங்கள், கேக் சூப்பராக இருக்குது. நமக்கு பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ண பிறகு இந்த கேக் பீஸை எடுத்து நான் திரும்பவும் அந்த டின்லேயே வச்சுக்க போகிறேன். ஏன்னா அந்த க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணி செட் பண்ணுறதுக்கு நமக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் அந்த டின்னிலேயே இன்னொரு பட்டர் ஷீட் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி விட்டு
நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேக்கை வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீமு அப்புறம் அந்த சாக்லேட் மெல்ட்டான சாக்லேட் இதெல்லாம் அப்ளை பண்ணிடலாம். ஃபுல்லாக க்ரீம் அது மேலே அழகாக ஒரு லேயர் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். கரெக்டாக இருக்குது நமக்கு நம்ம அந்த சாக்லேட் மெல்ட் பண்ணது. இப்போ ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 4 இல்லைன்னா 5 மணி நேரம் நல்லா சில் பண்ணிவிட்டு இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 5 hours கழித்து நான் இந்த கேக்கை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துடுறேன். இப்போ நாம் அந்த ட்ரேலேருந்து அந்த பேப்பர்லேருந்து அப்படியே தூக்கணுன்னா அழகாக கேக் மட்டும் வெளியில் வந்துடும். இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நான் இந்த பேப்பரையும் எடுத்துடுறேன். பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இதுக்கு மேலேயும் நீங்கள் ஏதாச்சும் எழுதுறது இல்லை டெக்கரேட் பண்ணுறது அதெல்லாம் நம்மளோட இஷ்டம்தான். நான் சும்மா அப்படியே கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக சாக்லேட்டை துருவி வச்சுருக்கேன். அதை லைட்டாக அது மேலே வச்சிடுறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையான சாக்லேட் கேக் அழகாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் குட்டீஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஈவன் அந்த கேக் செய்யும் போதுலேருந்தே நிறைய கொஞ்சம் வீடியோஸ் பார்த்திங்கன்னா என் பையன்தான் நிறைய இந்த மாவு போடுறது, கிண்டுறது, கலக்கிறது இது எல்லாமே செய்வாங்க. அவங்க இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறதுன்னா ரொம்ப ஈகராக ரெடி ஆகிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் அன்னை ஸ்பெஷல் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஹெல்த்தியான ரெசிபீஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்யக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாய் பாய்.